இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தத்தையும் இஸ்ரவேலர்களுக்கு மாம்ச பிரகாரமாக இருக்கிற பழைய உடன்படிக்கைக்காரனுக்கு நீ இதை செஞ்சாதான் இது உனக்கு அப்படின்னு என்ன, நீங்கள் இதை தந்தாதான் அது, அதை தந்தாதான் இது. ஆனால் புதிய ஏற்பாட்டுடைய விசுவாசிகளை நமக்கு, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தில் இருக்கிற நமக்கு கல்வாரியில் இயேசு எல்லா இரத்தத்தையும் சிந்தி எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் கையெழுத்து போட்டுட்டாரு. நீ அதை எப்படி வாங்கணுமா? கர்த்தர் சீயோனிலிருந்து என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் துதிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னாலே போதும், உனக்கு அற்புதம். அல்லேலூயா. மரித்த லாசரு இடத்துல இயேசு அங்க போய் என்ன செஞ்சார் தெரியுமா? பிதாவே, என் ஜெபத்திற்கு நீர் பதிலை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பதில ஏற்கனவே நீ என் ஜெபத்தை கேட்டுட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நீ ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க ஆரம்பித்தா எல்லாம் நடக்கும். ஆமென். எல்லாம் நடக்குமா நடக்காதா? எல்லாம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல புதிய ஏற்பாட்டில் கேட்குற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? துதித்தல். அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபை பெருகுது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகிறது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுதுன்னா கிருபை ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கு. நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையின் கிருபை அவன் மேலே வரும். நாம விசுவாசிக்க 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 தேவனுடைய மகிமை நமக்கு வரும். அல்லேலூயா. அப்ப நாம ஒண்ணு செய்ய வேண்டியது என்னது? விசுவாசம். ஆமென். கிருபையை எப்படி எபேசியர்ல எழுதினது போல நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் விசுவாசத்தினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. இது உங்களால உண்டானதல்ல, தேவனுடைய ஈவுதான். ஏற்கனவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மாறுகிற தேவன் அல்ல, மாறாத தேவன். அப்படியே செஞ்சு வச்சிட்டாரு, அப்படியே நம்ம வாழ்க்கையில செய்வார். அப்போ பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கும்படிக்கே இயேசு பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் நன்மைகளை செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில் அவர் தீமை செய்கிறவர் அல்ல. உங்க வாழ்க்கையில உங்க தொழிலை நஷ்டப்படுத்துகிறவர் தேவன் அல்ல. உங்களை குஷ்டப்படுத்துகிறது தேவனுடைய வல்லமை அல்ல. தேவன் உங்களுக்கு நன்மையை செய்கிறவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? நன்மை செய்கிறவர். அப்ப தீமை எல்லாம் யார்தான் கொண்டு வரா? பிசாசு. அப்ப பிசாசுக்கு நீங்க எப்படி எதிர்த்து நிக்கணும்? தீமைக்கு என்னை விட்டு இந்த தீய காரியங்கள், இந்த துக்க காரியங்கள், இந்த தரித்திர காரியங்கள், இந்த வியாதியின் காரியங்கள், இந்த பலவீனத்தின் காரியங்கள், இந்த அசுத்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு வெளியேறு. அல்லேலூயா. யாரை விட்டு வெளியேறணும்? என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் பவுண்டரியை விட்டு வெளியேறு. ஏன்னா இயேசு நன்மை செய்கிறார். என்ன செய்கிறாரு? உனக்கு தீமை செய்ய மாட்டார். தீமை செய்வது அவருடைய வேலை அல்ல. யாருதான் தீமை செய்கிறான்? அப்ப அவன்கிட்ட இருந்து நீ வேத வசனம் ஒரு இடத்துல சொல்லுது, நீதிமொழிகள் 6:31 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 6:31. நானே எடுத்துடவா? 1. அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏங்க உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடினது யாருங்க?